வீட்டு பிள்ளை தானே நானு. யார் எங்க இருந்து வரேன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல தகுதி. சரிங்களா, உங்க வீட்டு பிள்ளையா இருக்கேன், பாக்குறதுக்கு பக்கத்து வீட்டு உள்ள மாதிரி இருக்கேன், உங்க ரத்தம்ன்றதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. அது மட்டும் தகுதி கிடையாது ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. என்னென்னலாம் பார்க்கணுமா? அவங்க படிச்சிருக்காங்களா, நல்லவங்களா இருக்காங்களா, நேர்மையா இருக்கிறாங்களா, தைரியமா இருக்காங்களா, நம்ம வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்புனா நம்ம ஊரை சார்ந்த பிரச்சனை எல்லாம் அங்க போய் பேசுவாங்களா, இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? நான் கொடுத்துருக்கேன்ல, பேப்பர் கொடுத்துருக்கேன்ல, துண்டறிக்கை கொடுத்துருக்கேன்ல, இதுக்கு பின்னாடி இருக்கிறத ஒரு 2 நிமிஷம் செலவு, 2 நிமிஷம் தான் அவங்க படிக்க. சரிங்களா, செலவு பண்ணி படிச்சு பாருங்க. படிக்க தெரியாதவங்க படிக்க தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து படிச்சு பாருங்க. என்னென்ன செய்ய போறேன்றது இதுலயே இருக்கும். நிறைய இந்த சாலெல்லாம் எப்படிமா இருக்கு, என்னால வண்டியில வர முடியல, வேகாத வெயில தான் வரணும் பார்த்தா சாலை கூட ஒழுங்கா இல்லை. அதை போட்டு தரணும். சாக்கடைலாம் எப்படி கிடக்குது பாருங்க. எங்கேயாவது மூடின மாதிரி இருக்குதா? கொசுன்னு எவ்வளவு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு நோய் வந்து சாவாதுங்க. அதுங்கெல்லாம் ஆடு மாடு சாவாது. எப்படி இருக்குது அதெல்லாம்? இதெல்லாம் பார்த்தா கோவம் வரலையாம்மா நமக்கு? எனக்கே இவ்வளவு கோவம் வருது, உங்களுக்கு கோவம் வரல? இந்த காசை கொடுக்கறதால அவங்க பண்ற தப்ப எல்லாத்தையும் மறந்துடுறோம். நம்ம என்ன கொண்டுதான், நான் உங்களை மட்டும் சொல்லல, நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? காசு கொடுத்துட்டா அவங்க பண்ற எல்லா விஷயங்களையும் மறந்துடுறோம். பண்ணாத சொல்லிட்டு பண்ணாம போனதையும் நம்ம மறந்துடுறோம். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நேர்மையா வந்து நிக்கிறேன். அவங்க கிட்ட நேர்மைன்றதே கிடையாது, அதனால எதையுமே செய்யறது இல்லை. நம்ம கிட்ட என்ன இருக்கு? நேர்மை அளவுக்கு அதிகமாவே இருக்குது. அதனால இது சொன்ன விஷயத்த எத்தனையும் நாங்க செய்வோம். ஒவ்வொன்னா சொல்றதுக்கு நேரம் இல்லாம அதனாலதான் சொல்றேன். காசு கொடுக்குறவங்க காசை எடுப்பாங்க, காலில் விழுறவங்க காலைத்தான் வாருவாங்க. காலில் விழுந்து அம்மா தாத்தா பாட்டின்னு ஓட்டு கேட்கறாங்க. என்ன பண்றாங்க? நாலு பின்ன நீ போனா அத யாரு, நீ வெளில போ, இதுதானேமா சொல்றாங்க. அந்த பாசம் உண்மை நினைக்கிறீங்களா? அதனால ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறது, காசு கொடுத்தாங்கன்னு ஓட்டு போடுறது, அதெல்லாம் ஒரே ஒரு தடவைமா. இந்த தடவை மறந்துருங்க. அதேதான் பாட்டி. எங்க தாத்தா அப்பவே வந்து சாதி பார்க்க மாட்டாரு, தெரியுமில்ல? அவர் பேத்தி தானே நானு, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குதான் சொல்றேன், ஜாதி பார்த்து ஓட்டு போடாதீங்க. காசு கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. ஒரு நேர்மையானவங்களுக்கு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. காசு கொடுத்தாலுமா இந்த தடவை நிறைய காசு கொடுப்பாங்க. ஏன்னா எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, பயம் எங்க அவங்க தோத்துருவாங்க, அதனால நிறைய கொடுப்பாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 1 ரூபாய் குலதெய்வ உண்டியல்ல போட்டுருங்க. அம்மா தாயி, நான் ஒரு நல்ல பொண்ணு போட்டு போட போறேம்மா, ஆனா இந்த கொள்ளடிச்சக்காரன்ட்டு இருந்து காசு வாங்கிட்டோமான்னு அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு ஓட்டை மைக்கு சின்னத்துல போட்டுருங்க. அப்புறம் பாருங்க நம்ம ஊர் எப்படி இருக்குதுன்றத. சரிங்களா, 2வது இடத்துல இருக்கும். நீங்க பூத்துக்குள்ள போறீங்கல்ல, ஓட்டு கொஞ்சம் ஸ்கூலுக்குள்ளலாம் போய் ஓட்டு போட போவீங்களா, அப்ப அந்த பெட்டியில 2வது இடத்துல இருக்கும். சரிங்களா, 2வது இடத்துல இருக்கிறது தான் மைக் சின்னம். இதெல்லாம் இப்ப சொல்றதெல்லாம் எதுக்கு? நீங்க எல்லாம் போட்டுருவீங்க, தெரியும். உங்களையும் தாண்டி ஊருக்குள்ள இருப்பாங்க, தெரிஞ்சவங்க விக்கிரவாண்டி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி போட வைக்கணுமா. இது வந்து நான் ஜெயிக்க போறது கிடையாது, நாம் தமிழர் கட்சி ஜெயிக்க போறது கிடையாது. நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்களுடைய குரலை நான் போய் பேச போறேன். அப்படின்னா யாரு ஜெயிக்க போறோம்? உங்க வீட்டுக்குள்ள அந்த பாப்பா, அந்த குழந்தை, இவங்க எல்லாம் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா, ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. ஒரு நல்ல மகளுக்கு, படிச்ச பொண்ணுக்கு, நேர்மையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா. சரிங்களா, போயிட்டு வரட்டா? கை விட்டுறாதீங்க.